ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் இது என்ன மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பங்குனி மாதம், இங்கிலீஷ்க்கு ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுதுங்க. தெய்வங்களுக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தெய்வங்கள் அவதரித்த ஒரு நாள், நிறைய தெய்வங்களுக்குரிய விசேஷம் இதில் இருக்குது. நிறைய தெய்வங்களின் சக்திகள் கூடிய ஒரு மாதம்னு பார்த்தா இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில், அதாவது இந்த பங்குனி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பங்குனி முடிகிறக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் போதும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. ரொம்ப சிம்பிளாகவும் செய்ய வேண்டியது, அதாவது எந்த ஒரு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு பரிகாரம் இது. ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அது என்னங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட். இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். 7ஆம் தேதி அன்னைக்கு வருது. 6ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். பஞ்சமினா என்ன, நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க, இது எல்லாமே தொடர்ந்து 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எனக்கு இது பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றிய இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்பணும். எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நவமூலிகைனால் பயனடைஞ்சு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்ய வேண்டியது. பங்குனி மாதம் முடியறக்குள்ளே இதை எப்படியாவது நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும். அதுக்காக தான் பங்குனி மாதம் முடியறக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. என்னங்கிறது பார்த்துடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ராஜி மேம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க மேடம்? ஆக்சுவலி நான் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண வேண்டி தான் உங்களுக்கு பேசுகிறேன். உங்கள்கிட்ட லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக நான் அந்த பஞ்சமிக்கு அனுஷா சுப்பிரமணியன் பேரில் பஞ்சமிக்கு இது கொடுத்துட்ருந்தேன். அவளோட 2 வருஷமாக ஒரு ப்ரமோஷன் ஆகாமல் அப்படியே ஸ்டில்லாக இருந்தது சொல்லி. ஸோ பாருங்கோ, நேற்றுக்கு பஞ்சமி பூஜை முடித்த உடனே அனுஷாவோட ஃபோன் வந்துடுது, அவளுக்கு அந்த ப்ரமோஷன் ஆகிடுது. ஸோ எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வாராகி அம்மாவுக்கு சந்தோஷம், வாராகி சித்தரையாக்கும் எங்களோட நமஸ்காரம். மெயினாக உங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி நீங்கள் இத்தனை பெரிய சர்வீஸ் பண்ணுறீங்க. இது பண்ணி எங்களுக்கெல்லாம் அதை பற்றி சொல்லி தெரிய வச்சு புரிய வச்சு ரொம்ப 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 நன்றி மேடம். அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிதான் இந்த இது அந்த ஆடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷமாக கிடைக்காத அந்த விஷயம், அந்த போஸ்டிங் போன பஞ்சமியில் அவங்களுக்கு நடந்துருச்சு. பஞ்சமிக்கு பேர் கொடுத்து அடுத்த நாளே நடந்திருக்கு. ஸோ அதுதான் மிராக்கிள் நம்ம சொல்கிறது. நவமூலிகையில் தொடர்ந்து இந்த மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. பஞ்சமியில், ஒரே பஞ்சமியில் அந்த மேஜிக் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்குது. அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா, நம்மளோட வராகி அன்னை அவங்கக்கிட்ட அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. நன்றிகளை சொல்லுங்கள், அம்மாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன், ஏப்ரல் மந்த் பங்குனி மாதம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாதம்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தெய்வங்களுக்கே நிறைய சக்திகள் கிடச்சிருக்கு, நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க, நிறைய பல சித்திகளை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில். அதனால் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு சில முறையில் இது ஒரு சுலபமான முறை. இதை நம்ம புத்திசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பர்டிகுலராக இவங்க வழக்கமாக எல்லா இதுலேயும் பண்ணுவாங்க. ஆனால் பங்குனி மாதத்தில் இது செய்யாமல் இருக்கவே மாட்டாங்களாம். கண்டிப்பாக செய்வாங்களாம். எந்த வேலை இருக்குதோ இல்லையோ, பங்குனி மாதத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உடனே நடக்குதான்னு கேட்டால் நடக்கிறதில்ல. அதில் ஏதோ ஒரு காலதாமதம், ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் நின்றுட்டுருக்க விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். சரிங்களா? முருகரன் பங்குனி மாதம் அப்படின்னாலே முருகர் ஞாபகம் தான் நமக்கு வரும். பங்குனி உத்திரம்லாம் முடிஞ்சிருக்குல்ல, அதனால் முருகரை நீங்கள் நினச்சிக்கலாம், வராகி அம்மனை நினச்சிக்கலாம், உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச சாமி யார் இருக்காங்களோ அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கணும். சரிங்களா?
புத்திசமில் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க வந்து இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்த பண்ணுவாங்க, அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. இதுதான் டைமிங். இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதுதான் டைமிங். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் இது, சரிங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். டெய்லியும் 44 தடவை, 44 டைம்ஸ். அது ஒன்றா காலையிலே இருக்கலாம் அல்லது ராத்திரியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 44 டைம்ஸ் இந்த வார்த்தையை சொல்லணும். இப்போ இந்த வார்த்தையை ஒரு ஒரு எழுத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் ஜம்பலா ஜலேந்திரயே சோஹா. சரிங்களா? இதுதான் இந்த மந்திரம். இது ஒரு மந்திரம்னு சொல்லலாம், இது ஒரு வரின்னு சொல்லலாம், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை புத்திசமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்காங்க. நிறைய நன்மைகள் நடக்கணும்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு பிரச்சனைனா உடனே இதை பயன்படுத்துவாங்களாம். இதை நின்ன இடத்துல இருந்த இடத்துல இருந்து சொன்னவங்களுக்கு வெற்றிகள் பல வகையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கு தீபம் வைக்கணுன்னோ அல்லது சுவாமிக்கு பிரசாதம் வைக்கணுன்னோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் சொன்னாலே போதும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வார்த்தையோட பவர் எப்படின்னா, பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யுமா. இந்த வார்த்தையை சொல்லும் போது பிரபஞ்ச சக்தியும் கூட சேர்ந்து நமக்கு உதவி செய்வாங்களாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சில சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு, சிஸ்டர் பணம் வேணும், இதுக்கு நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா, பணம் வரதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களாம் கேட்குறீங்க இல்லையா? நம்ம வீடியோவில் நான் போடுற மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பணத்துக்கும் செய்யலாம். இது நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். நல்ல பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. அதனால தான் பிரபஞ்சமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப்புக்கு வராங்க. அதனால தான் பவர்ஃபுல்லான மெத்தடுன்னு சொல்லிட்டு இதை தனியாக சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அவசியம் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக மாறணும், நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபீஸில் இருந்த இடத்துலேருந்து கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் 44 டைம்ஸ் சொல்லணும். இது ஒரே ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டா போதுமான்னு அப்படி நினைக்காதீங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு கவுண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2044 வாட்டி இதை நீங்கள் சொல்லணும். 2044 இத்தனை தடவை நீங்கள் இதை சொல்லணும். அத்தனை தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயம் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும், சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி பண்ணலாம். நீங்கள் அதுக்காக வேண்டி இப்போ உடனே 2044 வாட்டி எப்படி உடனே இன்றைக்கே சொல்கிறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பங்குனி மாதம் முடிகிற வரை உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளே இதை நீங்கள் சொன்னால் போதும். பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 வாட்டி சொல்லலாம், 100 வாட்டி சொல்லலாம். அப்படியே நீங்கள் பிரித்து 2044 தடவை எப்படியாவது சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும்ல நடக்கணும்னு, அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸு. அதனால் அவசியம் இதை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? இதை வந்து அதிகமாக எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அதாவது வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா, புத்திசமில் வந்து இதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, வேப்ப மரத்தடியில் நின்று இதை சொல்லுவாங்களாம். வேப்ப மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடவுள்கள் வாழும் இடம்னு சொல்லுவாங்க. அரசமரம் ஆலமரம் எப்படி தெய்வங்கள் குடியிருக்கிற ஒரு இடமா நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி வேப்ப மரத்தடியிலும் தெய்வங்கள் குடியிருக்குமா. நிறைய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு இந்த வேப்ப மரம்ங்கிறது நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கு பல வகையிலையும். அதனால் வேப்ப மரத்தடியில் நின்று சொல்கிறது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது வேப்ப இலைகளை கையில் வச்சுட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குன்னா அந்த மரத்தடியில் உட்காந்தோ நின்னோ நீங்கள் சொல்லுங்கள். இல்லையா நீங்கள் கையில் வேப்பலையை வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள். இரண்டுமே இல்லைன்னா சாதாரணமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது சொல்லுங்கள் இந்த வார்த்தையை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயந்தான். அவசியம் செய்யுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் விஷயம் சக்ஸஸ் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.